ஹை டு ஆல், நான் தான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். சிம்பு சார் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட் ஆகட்டும் இல்லை லைக் ஆகட்டும் யாராவது போடுங்க. ஏன் கேட்குறேன்னா, சிம்பு சார் ஃபேன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே வந்து இந்த சிம்பு சார் பர்த்டே வந்து ஒரு பிரகாசமான இதாக ட்ரீட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் அவருக்கு இப்போ தான் 49th படத்தை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. நானும் அந்த வீடியோ போட்டேன். அதுக்குள்ளேயும் பார்த்தோம்னா 50வது படம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அந்த படம் வந்து ஒரு வார் பேஸ்டு மூவியா அப்படின்னு சொல்லி விஷயத்த போடுறாங்க. என்னங்கப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அந்த படம் யாருப்பா டைரக்ட் பண்ணுறான்னு நீங்களாம் கேட்டிங்கன்னா, தேசிங்க பெரியசாமி. யார் இந்த தேசிங்க பெரியசாமி அப்படின்னு நீங்கன்னா கேட்டிருப்பீங்க. இந்த பேர் எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு எல்லாரும் யோசிப்பீங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தா துல்கர் சல்மான் சாரை வச்சு எடுத்திருந்தார்ல, அவர் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண போகிறாரு. என்ன அவரா? ஏன்னா அந்த ஒரு படமே வந்து ஒரு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவர் வந்து ஒரு வார் பேஸ்டு மூவி டைரக்ட் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இந்த படமே வந்து ஒரு வேறு மாதிரியாக தான் இருக்கும்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தோட போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது சீரியஸாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம சிம்பு சாரை சின்ன வயசு ஒரு குட்டி குழந்தை கெட்டப்பில் வந்து காட்டியிருக்காங்க. அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது நம்ம ரெண்டு சிம்பு சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு டபுள் ஆக்ஷனாக இருக்குமோ டவுட்டாக இருக்குது. பிகாஸ் ஒரு டிஃப்ரெண்ட் தட்டில் வந்து ரெண்டு பக்கம் வந்து ரெண்டு சிம்பு சார் ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு பிக்ஸ்லாம் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னப்பா ஒரு படம் சொல்லியிருக்கீங்க, வேறு இன்னும் வந்து சூப்பராக குக் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியுது. கண்டிப்பாக வந்து என்னத்தையும் ஒன்று வச்சுருக்காங்க. அண்ட் டேரக்டர் சும்மா சொல்ல வேண்டாங்க, அவரெல்லாம் சும்மா பின்னி மிரட்டி விட்டுருவார். அந்த அளவுக்கு வந்து கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்த படத்தில் வேறு லெவலில் செஞ்சுட்டார் நம்மளை. இந்த படத்தை நம்ம சொல்லவே வேண்டாம். கண்டிப்பாக சிம்பு சாரை தாண்டி நம்ம இந்த டேரக்டருக்காண்டி அந்த படத்தை போய் பார்க்கலாம். அண்ட் நம்ம சிம்பு சார் கெரியர்லேயே வந்து இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இது ஒரு வார் பேஸ்ட் மூவி. அவர் இந்த மாதிரி படம் இது வரைக்கும் நடித்தது இல்லை. ஃபார் த ஃபஸ்ட் டைம் இந்த படம் நடிக்கிறாரு. இந்த படத்தை பற்றி வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா அவங்கள கொண்டு வந்து சேர்க்குறேன். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.